ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 151வது பாடல் பார்க்க போறோம். விசையாடல் பசும்புறவி குரம் மிதிப்ப உதயகிரி விரிந்த தூளி பசையாக மறையவர் கைநரை மலரும் நிறைப்புணலும் பறந்து பாய அசையாத நெடுவரையின் முகடுதொறும் இளங்கதிர் சென்று அலைந்து வெய்யோன் திசையாளும் மதகிரியை சிந்தூரம் அப்பிய போல் சிவந்த மாதோ. இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். விசை ஆடல் வேகமும் வலிமையும், பசும் புறவி பசுமையுடைய குதிரைகளின், குரம் மிதிப்ப குழம்புகள் மிதித்தலால், உதயகிரி விரிந்த தூளி உதயமலையில் பரவிய செந்துகள் பசையாக நனையும்படி, மறையவர் கை நரை மலரும் வேதியர்கள் கையால் தேன் நிறைந்த மலர்களும் நிறை புனலும் நிறைந்த அர்க்கிய நீரும் பறந்து பாய பரவி பாய்ந்திட அப்பசையான செந்தூளியை கொண்டு வெய்யோன் சூரியன் திசையாளும் கிழக்கு திசையை இடமாக கொண்ட மதகிரியை மத யானைக்கு சிந்தூரம் அப்பிய போல் சிந்தூர திலகத்தை அப்பியது போல அசையாத நெடுவரையின் சலனமில்லாத உதயமலையின் முகடுதொறும் சிகரங்களிலெல்லாம் இளங்கதிர் சென்று அலைந்து இளமையான சூரிய கதிர்கள் சென்று படிந்து சிவந்த சிவந்த நிறமாய் விளங்கின. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது இந்த பாடல்லையும் சூரியோதயத்தை பத்தி தான் கம்பர் வர்ணிக்கிறாரு. கிழக்கு திசையில இருக்கக்கூடிய உயர்ந்த சிகரத்துல விளங்கக்கூடிய சூரிய கதிர்கள் அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற வர்ணனை தான் இங்கேயும். கிழக்கு திசைக்குரிய அந்த மலை உதயமலை இருக்குல்ல, அது வந்து யானையின் முகத்துல தீட்டப்பட்ட ஒரு சிந்தூர திலகம் போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அதாவது சிவனனுடைய நெற்றிக்கண் பிழம்பு எப்படி வருமோ அது மாதிரி உதித்தது அப்படின்னு. அதே மாதிரிதான் இந்த பாடல்லையும் தற்குறிப்பேற்றணி வகையை சேர்ந்ததுதான். அதாவது சந்தியாவந்தனம் அப்படின்னு பிராமணர்கள் செய்யக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அது காலை அந்தி வேளை மாலை அந்தி வேளை அந்த மாதிரி சந்தி காலத்துல செய்யக்கூடிய வழிபாடு. அந்த காலை அந்தி வழிபாட்டுல மறையவர்கள் வேதியர்கள் என்ன பண்ணுவாங்க, மந்திரம்லாம் உச்சாடனம் செய்து மந்திரத்தின் மூலமாக எடுத்து விடக்கூடிய அர்க்கிய நீர், அது அந்த நேரத்துல சூரிய உதயத்துக்கு காணாமல் கோணாமல் கண்டு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் உதைப்பதற்கு முன்னரும் இது கோணாமல் உச்சந்தலையில கரெக்டா மத்தியான வேலை உச்சந்தலையில சூரியன் இருக்கும் பொழுது உச்சந்தலைக்கு நேரா கோணாமல் கண்டுகொடு, மறைவதற்கு சாயங்காலம் மறைவதற்கு முன்னால் அர்க்கியம் விட வேண்டும் அப்படின்னு. அதனாலதான் காணாமல் கோணாமல் கண்டுகொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதை இங்க குறிப்பிட்டு என்ன சொல்றாரு, அவர்கள் கொடுக்கக்கூடிய அர்க்கிய நீரை அதாவது அந்த வேளையில மந்தேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரர் வந்து சூரியனுடைய தேர்தலுக்கு தடையாக இருந்து அந்த தடையை இவங்க வஜ்ரப்படை கொண்டு தடுத்து சூரியனை மேற்கொண்டு செல்வதற்கு இவர்கள் உதவி செய்வார்கள் அப்படிங்கறது. அதை அழிச்சு, அதாவது மந்தேகருங்கிற அசுரனை அழிச்சு சூரிய தேவனின் தேர் செல்வதற்கு இவர்கள் வழிவகுக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நூல் பரப்பு. அதைத்தான் இங்க கம்பர் வந்து இவ்வளவு அழகா சொல்றாரு. இப்ப இந்த பாடல்ல இருக்கக்கூடிய சில சொற்களை பத்தி பார்க்கலாம். விசை ஆடல் பசும் புறவி அப்படின்னு சொல்றாருல, இந்த இடத்துல விசை அப்படின்னா வேகம்னு அர்த்தம். நம்ம வெரசாவா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல கிராமப்புறத்துல, அந்த வெரசம் விசை இது எல்லாமே வேகத்தை குறிக்கும். அதே மாதிரி ஆடல் அப்படிங்கிற சொல்லுக்கு பல பொருள் இருக்கு. நம்ம எல்லாம் ஆடுறது அப்படின்னு சொல்றது கூத்து அப்புறம் விளையாட்டை குறிக்கும். விளையாட்டையே நம்ம ஏன் விளையாட்டுன்னு சொல்றோம்னா, ஆட்டத்தை விளைவிக்க கூடியது. நம்ம ஒரே இடத்துல நின்றுகிட்டேவா இருக்க போறோம், இல்ல அங்கேயும் இங்கேயும் போவோம்ல, அந்த மாதிரி ஆட்டத்தை விளைவிப்பதனாலதான் விளையாட்டுன்னே சொல்றோம் கேம்ஸ. இதை தவிர நீராடுதல் அப்படிங்கிற பொருள் இருக்கு. அனுபவித்தல், நம்ம ஆத்திச்சூடி சீரீஸ் அந்த ஆத்திச்சூடி தொடர்ல பார்க்கும் பொழுதே பார்த்திருக்கோம். அதாவது சனி நீராடு அப்படின்னா அந்த இடத்துல குழி அப்படின்னு அர்த்தம், நீராடு அப்படின்னு அர்த்தம் இல்ல. சனியின் தன்மை
தொழிலின் தன்மையை நீ உணர்ந்து அதை நீ அனுபவிப்பாய் அப்படின்னு வினை தத்துவத்தை குறிக்கிறது. நீ என்ன as you sow so shall you reap அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. என்ன விதைச்சியோ வேற ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு முளைக்குமா, நீ என்ன பண்ணியோ அதுக்கு நீ அனுபவிப்ப அப்படின்னு வினை தத்துவத்தை குறிக்கக்கூடியது. சனி நீராடல்னு, சனி நீராடு அப்படின்னு. அதே ஆத்திச்சூடியிலேயே அனந்தல் ஆடேல் அப்படின்னு கள்ளுண்ணாமையை பத்தி வருது இல்ல. கள்ளுன்னு உண்டு அதனுடைய மயக்கம், அந்த அனந்தல்ங்கிற சொல்லும் இந்த பாடல்ல வருது. அதையும் பார்க்கலாம். அதாவது ஆடல் அப்படிங்கிற சொல்லுக்கு அத்தனை பொருள் இருக்கு. அதெல்லாம் தவிர வலிமை அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு. இந்த இடத்துல அந்த பொருள்ல தான் வருது. சூரியன் அந்த தேரை செலுத்தி கொண்டு வருகிறான். அந்த அந்த குதிரை எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப வேகமாகவும் வலிமையானதுமாக இருக்கு. ஏன்னா புரவி, பசும் புரவி, வெறும் புரவின்னு சொல்லல. எப்பவுமே கம்பரனுடைய அடைச்சொற்கள் தான் ரொம்ப அவருடைய பெருமைக்கே காரணம். வெறும் புரவின்னு சொல்லல, பசும் புரவி, ரொம்ப பசுமையான குதிரைகள். அதனுடைய கால் குழம்புகள் அப்படின்னா, குரம்னா அந்த ஹூப்ஸ், இங்கிலீஷ்ல ஹூப்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, காலினுடைய அடிப்பகுதி, குதிரையோடைய காலினுடைய அடிப்பகுதி, அதைத்தான் குரம்னு சொல்றாரு இங்க கம்பர். அப்படின்னா குழம்புகள்னு அர்த்தம். மிதிப்ப, அதை அப்படியே மிதிக்கிறதுனால அது ஒரே புழுதி பறக்கிறது. தூளி அப்படின்னா தூள், செந்துகள்கள், நம்ம புழுதின்னு சொல்றோம்ல, அதுதான். அது அப்படியே பறக்குது. அது அந்த தூசியெல்லாம் நனையும்படி, பசை அப்படிங்கிற நம்ம கோந்து பசைய போட்டு ஒட்டு அப்படின்னு சொல்றோமே, அது நீர்த்தன்மை கொண்டு அதை ஒட்டினா தானே ஒட்டும். சும்மா வெறும்னா காய வச்சிருந்தா அது ஒட்டாது இல்ல. அதனால பசைனாலே நீர்த்தன்மைன்னு அர்த்தம். அதனால இங்க பசையாக அப்படின்னு நினைக்கும்படி அவர்களுடைய எப்படி அர்க்கியம் விட்டு அந்த நீரெல்லாம் சூரியனுடைய அந்த அப்படி செல்லுது இல்ல, அப்படி குதிரைகள் செல்லும் பொழுது அந்த புழுதியை கொஞ்சம் கொஞ்சமா நினைச்சு அந்த அர்க்கிய நீர் அதை நினைக்குது அப்படின்னு சொல்றாரு. நிறை புனலும், அதனாலதான் புனல்னு சொல்றாரு. பறந்து பாய, அப்படி பரவி பாய்ந்திட என்ன ஆகுது, சூரியன் திசையாளும் மதகிரியை, வெறும் கிரின்னு சொல்லல, மத யானைக்கு ஒரு நெத்தி பொட்டு வச்ச திலகம், சிந்தூரம் இட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கதிரவனானவன் தன்னுடைய கதிர்கள் எங்கும் பரவும்படி முகடுதோறும், முகடுனாலே நான் சிகரம்னு ஏற்கனவே நம்ம பல பாடல்கள் கம்பராமாயணத்தையே பார்த்திருக்கோம். அதாவது மோட்டு வளையத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கான் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மோட்டு, முகடு, முகட்டு, இது எல்லாமே சிகரத்தை தான் குறிக்கும். அந்த சிகரங்கள் எல்லாம் இளங்கதிர் சென்று அலைந்து சிவந்த அப்படின்னு சொல்றாரு. சிவந்த, அதாவது மாதோ அப்படிங்கிறது இது அசைச்சொல், அதுக்கு பொருள் கிடையாது. அப்பிய போல் இருந்தது, அந்த மாதிரி ஒரு மத யானைக்கு சிந்தூரம் அப்பியது போல சூரியன் தோன்றியது, உதயகிரியில சூரியன் தோன்றியது அப்படி இருக்கு அப்படின்னு. ஏற்கனவே அவர் உதயகிரி, அதாவது அந்த மலையை யானைக்கு ஊமையா போன பாடல்ல சொன்னார்ல, நம்ம கூட பார்த்தோமே, சிவனுக்கு யானை தோல் போர்த்திய சிவனுக்கு சிவனின் நெற்றிக்கண் அப்படின்னு. அந்த மாதிரி இங்கேயும் யானைன்னு தான் சொல்றாரு. ஆனா வெறும் யானை இல்ல, மத யானைக்கு திலகம் இட்டு விட்ட மாதிரி இருக்கு சூரியனின் உதயம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. விசையாடல் பசும்புரவி குரம் மிதிப்ப, உதயகிரி விரிந்த தூளி பசையாக, மறையவர் கைநரை மலரும் நிறை புனலும் பறந்து பாய, அசையாத நெடுவரையின் முகடுதொரும் இளங்கதிர் சென்று அலைந்து, வெய்யோன் திசையாளும் மதகிரியை சிந்தூரம் அப்பிய போல் சிவந்த மாதோ. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.